ஸ்டீல் கால்குலேஷன் கேட்டிருக்கு. நான் ஸ்டீல் கால்குலேஷன் நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து எப்படி ஸ்டீல் கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது ஒரு ஃபுட்டிங்கு 2.8 இங்கே என்ன ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, F1 ஃபுட்டிங்கு 16 12.5 ஸ்பேஸிங்கில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து 2.8னா 5 இன்ச்சு கவர் வச்சுட்டு 2.7 ப்ளஸ் எல் வந்து 55னா 45 எல். ஸோ 45 எல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டீலை ரெடி பண்ணுறோம். என்ன ஸ்பேஸிங்கு 12.5 ஸ்பேஸிங் கொடுத்துருக்கு. ஸோ 12.5 ஸ்பேஸிங்கில் அந்த ஸ்டீலை வந்து பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஸ்டீலை நம்ம வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல் அடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு 45 எல் இருக்கா. அப்புறம் இங்கே வந்து ஸ்டீல் போதா இதில் மார்க் பண்ணியிருப்பார். இந்த மார்க் வந்து 12.5 கேப்பில் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து அடுத்த ஸ்டீல் விடுற மாதிரி. இப்போ இதோட டோட்டல் ஹைட்டு உங்களுக்கு வந்து 2.7 ப்ளஸ் 45. அப்போ அது டோட்டல் பண்ணால் அதான் கட்டிங் லென்த்து அதுதான். அப்போ எத்தனை 12.5 2.8 டிவைடட் பை ஸ்பேஸிங் வந்து எவ்வளோ வருது 12.5 ஸ்பேஸிங். அப்போ எத்தனை ஸ்டீல் வரும் 2.8க்கோ அந்த ஸ்டீலை வந்து நம்ம வந்து இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். நான் இது டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்டீல் குவான்டிட்டி எத்தனை ஸ்டீல் வருது அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ட்ராயிங்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஃபுட்டிங் பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு ஃபுட்டிங் வந்து 2.5 மீட்டரு, இதுவும் 2.5 மீட்டரு. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயா 16, ஸ்பேஸிங் வந்து 12 சென்டி சென்டர் டு சென்டர் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயக்ராம் போடும். எனி டயா ஆஃப் த ஸ்டீல், அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் மெம்பர், அதுக்கு அடுத்தது வந்து நோசஸ், அதுக்கு அடுத்தது ஒரு நோசஸ். இதுதான் நம்ம வந்து ஸ்டீல் குவான்டிட்டி எடுக்கிற ஒரு மெத்தடு. அடுத்தது வந்து டோட்டல் லென்த்து, அதுக்கு அடுத்தது வந்து டோட்டல் கேஜி. ஓகே, இது தேவையில்லை, பட் இருந்தாலும் நம்ம இது பண்ணணும். ஓகே, டயா வந்து என்ன கொடுத்துருக்காங்க 16. ஸோ 16 டயா. நம்பர் ஆஃப் மெம்பர் வந்து எத்தனை மெம்பர்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபுட்டிங் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு மெம்பர் போட்டுக்கோம். ஓகே, இதுலேயும் வந்து ஒரு நம்பர்னு எத்தனை ஃபுட்டிங் இருக்கோ அத்தனை இது ஒரு நம்பர் இப்போதைக்கு ஒன்று. இதில் சப்போஸ் 5 இதே ஃபுட்டிங்கு 5 வருது அப்படின்னா நம்ம 5 நீங்கள் போட்டுக்கலாம். அது ஓகே, அதுக்காக இருக்கும். நோசஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள், இது என்னன்னு கண்டுபிடிக்கும். லென்த் வந்து இப்போ என்னென்னா 2.5 மீட்டர்னு இருக்குது. இங்கே வந்து 2.5 மீட்டருக்கு 5 சென்டி கவர். ஃபுட்டிங்னா 5 சென்டி கவர், ஸ்லாப்னா ஒரு 2.5 சென்டி கவர். ஓகேவா? 5 சென்டி கவருக்கு இப்போ எவ்வளோ வருது, இங்கே 5 சென்டி போச்சுன்னா 2.4 மீட்டர் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எல் வந்து இதோட ஹைட் வந்து ஒரு 50 சென்டின்னு வச்சுக்கோங்க ஹைட்டு. அப்போ ஹைட்டு வந்து 50னா 40. ஓகே, இது 40. அப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு 2.4 + 80, 2.4 + 80 வந்து 3.2 மீட்டர். ஓகே, இதான் லென்த்து. ஸோ இங்கே வந்து 3.2 மீட்டர் லென்த்து ஒரு ஸ்டீல் தேவை. நோசஸ் வந்து இந்த 12 ஸ்பேஸிங்கில் இப்போ இது எத்தனை போடுறோம் அப்படின்னு. இப்போ இங்கே வந்து ஸ்டீல் வந்து 12 ஸ்பேஸிங்கில் இங்கே போடுறோம், இங்கேயும் வந்து ஸ்டீல் வந்து 12 ஸ்பேஸிங்கில் போடுறோம். அப்போ வந்து 3.2 டிவைடட் பை 0.12. அப்போ எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 26 + 1 அப்படின்னு தான் இப்போ வந்து 27 ராடு. ஸோ இந்த இடத்துல வந்து 27 ராடு வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இது வந்து ஒரு லேயர் தான் முடிஞ்சுது 27. இப்போ இது வந்து இந்த பக்கமும் போடுறோம். போகும்போது இதை வந்து 2ஆக இது பண்ணிக்கணும். அப்போ 2ஆக இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதோட லென்த்து கிடச்சிடும். இப்போ வந்து இதோட லென்த் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 172.8 வரும். ஓகேவா? இதை 3த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 172.8 வரும். இப்போ இதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு வந்து இது டோட்டல் கேஜி உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இதோட வந்து நம்ம எதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டீலோட வெயிட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். d² / 162. ஓகேவா? இப்போ d² / 162 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 16 × 16 / 162. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ 16 × 16 / 162 போட்டிங்க அப்படின்னா 1.58 ஒரு ஸ்டீலோட லென்த்து வந்து கிடச்சிரும். ஒரு ஸ்டீலோட லென்த்து கிடச்சிச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம × 12
இன்ட்டு 12 போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் லென்த்தோட ஸ்டீலு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம 1.58 வச்சுக்கோம். இன்ட்டு 1.58 இன்ட்டு 172 172.8 ஓகே. ஸோ 273 கேஜி தான் இது ஸ்டீலோட வெயிட்டு. இப்போ இது எதுவுமே வந்து இதில் இது முக்கியம். ஓகே, இப்போ இது டோட்டல் வெயிட்டு நம்ம வெயிட்டு சப்போஸ் வெயிட்டு சொல்கிறோம் அப்படின்னாலும் அது முக்கியம். ஆனால் இதில் எத்தனை ஸ்டீல் வேணும் அப்படின்றது தான் மெயின். இப்போ நீங்கள் கடையில் வந்து ஆர்டர் போடுறோம் அப்படின்னா இதில் எத்தனை ஸ்டீல் தேவைப்படுது அப்படின்னு தான் நம்ம இதை வந்து சொல்லி ஆகணும். அப்போ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ இது எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆனாலுமே இதில் வந்து நம்ம வந்து கடையில் ஆர்டர் பண்ணுறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டீல் தான் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டீல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது மூணுத்தையும் நம்ம வந்து பெருக்கிறோம். ஓகே, 1 × 2 × 27 இதை வந்து டிவைடர் பை 12 மீட்டர் பை இந்த 3.2 லென்த்து. ஸோ இதை வந்து தான் இது பண்ண போகிறோம். இதை வந்து பெருக்கிறோம் அப்படின்னா இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 1 × 2 × 27 ஸோ 54 டிவைடட் பை இது வந்து 12 டிவைடட் பை 3.2 வந்து எவ்வளோ வருது 3.75. அப்போ 54 டிவைடட் பை 3.75 எவ்வளோ வருது 14.4 ஸ்டீல். ஸோ 14 ஸ்டீலு இது எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டலாக வந்து இந்த ஃபுட்டிங்க்கு வந்து ஒரு இந்த ஒரு ஃபுட்டிங்கை மேக் பண்ணுறதுக்கு வந்து 15 நம்பர்ஸ் ராடு வந்து நம்மளுக்கு வந்து தேவை. இதுதான் ஃபார்மேட்டு. இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம்.